திரிஷா விஜய் கூட போகிறது இப்போ தான் நடக்கலை. என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ அப்போ இருந்து இந்த இந்த பேச்சு உழவிக்கிட்டு தான் இருக்குது. அதாவது விஜய் திரிஷான்னு பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்க பப்ளிக்காக இருக்காங்க, வர்றாங்க போகிறாங்க, ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறாங்க. இது அரசியல் கூட்டணி இல்லை, ஆட்சி கூட்டணி. ஆட்சியில் பங்கு. ஆட்சியில் பங்கு கூட்டணி. அப்ப தாவேகா செய்யும் எல்லா தவறுகளுக்கும் விசிகா இருக்கு. அதை எப்படி தாவேகா பண்ற தவறுகளுக்கா நாங்க எப்படி இதாகும்? அப்ப விசிகா பண்ற நல்லதுக்கெல்லாம் தாவேகா அரசு தான் அப்படின்னு ஒத்துக்கிறோம். கூட்டணி ஆட்சிங்க, ஆட்சியில் கூட்டணி ஆட்சி தான், அரசியல் கூட்டணி கிடையாது. இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. இந்த தலித் இளைஞர்கள் தான் தாவேகாவுக்கு போனாங்க அப்படின்னா இதை எதை கட்டமைக்க பார்க்குறாங்க? தலித் இளைஞர்கள் சினிமா மோகத்தில் இருக்காங்கன்ற கட்டமைக்க பார்க்குறாங்களா? ஏன் மற்ற இளைஞர்களுக்கெல்லாம் விஜய்னா பிடிக்காதா? நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகளின் மாநில நிர்வாகி திருமதி தேனி இளமதி அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று நடந்த சுதந்திர தின விழா முதல் முறையாக தாவேகாவை சார்ந்த தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கொடியேற்றிருக்காரு. குறிப்பா இந்த விழாவில் பல விமர்சனங்கள் வந்திருக்கு. திரிஷா முதல் வரிசையில் எப்படி பாக்குறீங்க? நான் முதல்ல அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். எப்ப கூப்பிட்டாலும் நீங்க எங்க கட்சி பத்தி கேட்கவே மாட்டீங்களா? ஒண்ணு டிஎம்கே கூட்டணியில இருந்தப்ப அந்த கட்சியை பத்தியா கேட்டீங்க. இப்ப இங்க போய் இருந்தா எப்ப வந்தாலும் ஏன்? முதல்ல பசங்க யாருன்னு கேட்கறதுக்கு முன்னாடி உங்க அப்பா அம்மா யாருப்பா அப்படின்னு பேரு கேட்போம். வளர்த்து ஆளாக்கி விட்டு நீங்க தான். நாங்கள் சுயம்பு. உசுறு கொடுத்தது தாவேகாவுக்கு உசுறு கொடுத்தது. உசுரை கொடுத்துட்டோம் அப்படிங்கறதுக்காக எங்களை தான் கேள்வி கேட்பீங்க. எழுதப்படாத விதி அது. சரி, ரைட், கேளுங்க. என்ன கேட்டீங்க? திரிஷா ஏன் வந்தாங்க? திரிஷா ஏன் வந்தான்னு தெரியல. இது டெமோக்ராட்டிக் யாரு வேணாலும் வரலாம். திரிஷா முதல் வரிசையில் ஒரு சல்யூட், பலமான சல்யூட். அதுவும் சேஃப்ரான் கலர்ல புடவை, தந்தை வெள்ளை, அம்மா விஜயோட அம்மா பச்சை கலர், ஒரு மூவர்ண கொடியில ஒரு அழகா காட்சி தந்தாங்க. எப்படி பாக்குறீங்க? அழகா தானே இருந்துச்சு. அழகா இருந்தது. இதுல என்ன இது கமெண்ட் பண்ற என்ன இருக்கு? யாரு விஜய் செட்டிங்கா இல்ல திரிஷா செட்டிங்கா? ரெண்டு பேருக்குள்ள யாரோ ஒரு செட்டிங் இருக்கறனால என்ன தப்பு? நம்ம குடும்பத்துல ஒரு விழா நடந்ததுன்னா நம்ம பேசிப்போம் இல்லையா? எல்லாம் ஒட்டுமொத்தமா ஒரே குடும்பமா ஒரு கலர்ல வாங்க அப்படின்னு பேசுவோம். அது மாதிரி இங்க கொடி கலர்ல வரதுக்கு நீங்க பேசி இருக்கலாம். அது அவங்களோட விருப்பம். இது நம்ம போய் தலையிட்டு என்ன இல்ல. இதை நம்ம கமெண்ட் பண்ற அளவுக்கு இங்க என்ன இருக்கு? அவங்க விருப்பம். இதுதான் இப்படிதான் இருக்கணுங்கிறத அவங்க வீட்டுல இது ஒதுங்கி போயிடலாம் அப்படின்றீங்க. அந்த கேள்வியை கடந்து போய். ஏன்னா திரிஷா விஜய் கூட போறது இப்பதான் நடக்கல. என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ அப்ப இருந்து இந்த இந்த பேச்சு உழவிக்கிட்டு தான் இருக்கு. அதாவது விஜய் திரிஷான்னு பேசிட்டு தான் இருக்காங்க. பட் அவங்க எதுக்கும் அதுக்கு செவி சாய்ச்ச மாதிரி தெரியலை. இல்லை அதுக்கு அவங்க பயப்படணும்னு அவசியம் கிடையாது. பட் இதுக்காக நம்ம ஏன் அந்த மாதிரி பண்ணணும், ஒதுங்கி இருக்கலாம், இல்லை அதை இதுவாக மூடி மறைக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கல. அவங்க பப்ளிக்காக இருக்காங்க, வர்றாங்க போகிறாங்க, ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க பேசி வச்சு வந்திருந்துருக்கலாம். விஐபியா இப்போ நீங்கள் கூட நாளைக்கு மினிஸ்டர் ஆனீங்கன்னா, தோழர் நான் வரேன் தோழர், முன்னாடி வருஷத்தில் எனக்கு இடம் கொடுக்கும் தோழர், நீங்கள் கொடுக்க தான் போகிறீங்க. ஏன்னா இப்போ நடிச்சிருக்கிறாங்க, ஒன்றா பயணம் பண்ணியிருக்காங்க, கல்யாணத்துக்கெல்லாம் ஒன்றா ஒரே மாதிரி போயிருக்காங்க, வந்திருக்காங்க. இது ஒரு விஷயமா எனக்கு தெரியல. உங்களுக்கு அது தெரிஞ்சுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஊடகங்கள் தான் இதை பெரிதுபடி. ஆமாம், அதாவதுங்க உங்களுக்கு நீங்களும் ஊடகம் தானே. உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும், எதிரா கிடைக்குன்னு பேசுறையே. இப்போ அதுக்கு ஒரு நல்லா தீனி போடுறாங்க அவங்கள, நீங்கள் எல்லாம் அதை பேசுகிறீங்க. இதில் ஒன்றும் இல்லை, நாங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்தளவு இது அவங்களோட பர்சனலை, அவங்களோட விருப்பம். வர்றது வராது, அவங்களோட ஃப்ரெண்ட்லேயே அவங்க கூப்பிட்டுருக்கலாம். சரி, நம்ம விவாதத்துக்கு உள்ள போகலாம். ஓகே. விடுதலை சிறுத்தைகள் ஒரு தெளிவான இடத்துல தான் அரசியல் பண்ணுவோம் எப்பவுமே. தொல் திருமாவளவனோட அந்த எந்த ஒரு அறிக்கையானாலும் அதில் ஒரு நியாயம், அதில் ஒரு நேர்மை இருக்கும் அப்படின்னு தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இதனால் வர. குறிப்பாக தாவேகா கூட்டணியில் பயணித்து கொண்டிருக்கும் தொல் திருமாவளவனோட நிலைப்பாடு என்ன? கிட்டத்தட்ட தாவேகா ஆட்சியில பங்கேற்றிருக்கோம்.
கூட்டணி கிடையாது. இன்னும் கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை யாரும். விஜய் சைடும் அறிவிக்கலை, தவைக்கா சைடும் அறிவிக்கலை, விசிகா சைடில் எங்கள் தலைவரை அறிவிக்கலை. திரு வன்னியரசு அவர்கள் ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படின்றாரு இல்லையா? கூட்டணி ஆட்சிங்கிறது வேற, கட்சி கூட்டணி வச்சு அரசியல் கூட்டணிங்கிறது வேற, ஆட்சி கூட்டணிங்கிறது வேற, அரசியல் கூட்டணி வேற. ஓகேவா? அரசியல் கூட்டணினா இந்த கூட்டணி ஒரு 4-5 கட்சியோ இல்லை 2 கட்சியோ 3 கட்சியோ சேர்ந்து தொகுதி பங்கீடு பண்ணி உனக்கு நான் ஓட்டு கேட்கணும், எங்க கட்சிக்கு நீங்க ஓட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்து அதுதான் அரசியல் கூட்டணி. இது வந்து அரசியல் கூட்டணி கிடையாது. ஜெயிச்சாங்க, வந்தாங்க, அவங்களுக்கு இடம் பத்தல, நம்ம இடம் கொடுத்தோம், அதுக்கு பிரதிபலனா அவங்க ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சிறப்பா செயல்பட்டு கொடுத்தது அவ்வளோ அசால்ட்டா அப்படிதான். ஆமா, நம்ம கொடுத்தோம், நம்ம வந்து அவங்கள காப்பாத்தி விட்டா அவங்க ஒரு அதுக்காக ஒரு நன்றி கடனுக்காக ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். அதை நம்ம சிறப்பா செயல்பட நமக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். பட் இன்னும் கூட்டணிங்கிறது வரல. மறுபடியும் இது கூட்டணி, விசிகா தாவேகா கூட்டணிங்கிறத அந்த மாதிரி ஃப்ரேம் பண்றதுக்கு முயற்சி பண்ண வேணாம். அது தேவையில்லை. இது அரசியல் கூட்டணி இல்ல, ஆட்சி கூட்டணி. ஆட்சி கூட்டணி. ஆட்சியில பங்கு. ஆட்சியில் பங்கு. அப்ப தாவேகா செய்யும் எல்லா தவறுகளுக்கும் விசிகா பொறுப்பு. அது எப்படி தாவேகா பண்ற தவறுகளுக்கா நாங்க எப்படி இதாகும்? அப்ப விசிகா பண்ற நல்லதுக்கெல்லாம் தாவேகா அரசு தான் அப்படின்னு ஒத்துக்கிறோம். ஆமா, அப்படின்னு அது ஒத்துக்கிறீங்கன்னா ஓகே தான். ஆனா அப்படி ஒத்துக்க மாட்டோம். கூட்டணி ஆட்சி தானே இது, அதுக்காக கேட்கிறேன். இப்போ ஒரு கூட்டணி ஆட்சிங்க, ஆட்சியில் கூட்டணி தான், கூட்டணி ஆட்சி தான், அரசியல் கூட்டணி கிடையாது. இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. அதிகாரப்பூர்வமா அறிவிச்சதுக்கு அப்புறமா அது ஓகே, இன்னும் அறிவிக்கல. சரி. திரு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. அமைச்சர் பதவி எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. எப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போராட்ட களத்துக்கு கூப்பிட்டாலும் அதை தூக்கி விசிறி போட்டுட்டு நான் இன்னைக்கு களத்துல இறங்குவேன் அப்படின்ற ஒரு இடத்துல பேசுறாங்க. முக்கியமா சோசியல் மீடியால வைரலா பேச போற ஒரு விஷயம் வந்து வன்னியரசு அவர்கள் ஒட்டுமொத்தமாக தாவேகா அமைச்சர்களாக மாறிட்டார், தாவேகா தொண்டராக மாறிட்டார், அவரோட செயல்பாடுகள் அப்படிதான் போகுது அப்படின்ற ஒரு விமர்சனம் இங்க சோசியல் மீடியா. ஓகே, செயல்பாடு வந்து அப்படி போகுதுன்னு விமர்சனம் வைக்கிறாங்க. நானுமே அதை கேட்கணும் தான். என்னன்னா ஏதாவது ஒரு என்ன செய்தி, அதாவது இப்ப ஜனநாயகன் படத்துக்கு விமர்சனம் பண்ணா தாவேகாக்காக பேசிட்டாரு அவரு. வன்னியரசு அண்ணனை பொறுத்தளவு இப்ப கிடையாது, இப்பதானே அமைச்சரு. ஆனா இந்த கட்சியில வந்து ஊடகவியலாளர்களை வந்து இணைக்கிறதா இருக்கட்டும், ஆரம்பத்துல இருந்தே ஊடகவியலாளர்களுக்கு முழுக்க தெரிஞ்ச ஒரு நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வன்னியரசு அண்ணன் தான். சினிமா துறையில உள்ளவங்களுக்கு முழுக்க யாரை தெரியும்னு பாத்தீங்கன்னா வன்னியரசு அண்ணன் தான். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர்லாம் இருக்காங்க. அதெல்லாம் அது வந்து நம்ம வந்து அதை வந்து சொல்றதை விட இவங்க எல்லாத்துக்கும் முக்கியத்துவம். இப்போ ஒரு நிகழ்ச்சி, ஒரு படத்தை வெளியீடு வருது, ஒரு ப்ரீ ஷோ பார்க்குறாங்க, ப்ரீ ஷோ காட்டணும் அப்படின்னா வன்னியரசன் மூலமாக தான் தலைவர் அணுகுவாங்க. இந்த படத்தை வந்து பாருங்க, அண்ணன் டைம் வாங்கி கொடுங்கிறப்ப அவர் தான் அதை வந்து, இது வந்து சினிமா துறைக்கும் வன்னியரசனுக்கும் எப்பவுமே ஒரு நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இப்போ இந்த ஜனநாயகன் படத்துக்கு இப்பதான் போகணும், இப்போ அமைச்சராகி போனனால இப்ப அதை தான் எல்லாருமே பேசுறாங்க. என்னன்னா மோஸ்ட்லி அவர் மேல விமர்சனம் வந்ததுக்கு முதல் காரணம் என்னன்னா, இந்த மாதிரி வந்து ஜனநாயகன் படத்தை வந்து இவர் ஜனநாயகன் படம் வெளிவந்தது வந்து வன்னியரசு வந்து பாராட்டிட்டாரு, அது வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு, இல்லை ஏதோ சம்திங் அதை பத்தியே பேசுறாரு அப்படின்றாங்க. என்னன்னா சினிமா துறைக்கு வன்னியரசு அண்ணனுக்கு எப்பவுமே ஒரு லிங்க் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஓகேவா? அது இப்பதான் கிடையாது. ஆனா இதை சொல்றாங்க. வேற என்ன குற்றச்சாட்டுங்கிறத சொல்லுங்க, அதுக்கு நான் பதில். இதுக்கு இதுதான் சினிமா அப்படின்னாலே இல்ல. ஜனநாயகன் படம் வந்து சமூக நீதி பேசுது, தமிழ் தேசியம் பேசுதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லியிருக்காரா? சரி, அவர் ஆங்கிள். இப்போ நான் கூட தான் வட சென்னை படம் வந்தப்போ எல்லாரும் ஒரு ஆங்கிள் பார்த்தாங்க. ஆனா நான் மட்டும் தான் வந்து விமர்சனம் எழுதினேன். என்னன்னா, இந்த ஏன்டா எப்ப பார்த்தாலும் சேரி பகுதியினாலே குடியும் கூத்தனமா இருக்கிறத காட்டுறீங்க, எல்லாரும் உட்காந்து குடும்பத்தோட உட்காந்து படம், அதுல சீன் வரும், குடும்பத்தோட உட்காந்து படம் பார்க்குறப்ப வந்து சரி, ஒரு வீட்டுக்குள்ள அந்த தெருவே வந்து படம் பார்க்கும், சின்ன டிவி இருக்கும். அது பழைய கதை தானே, அந்த ஒரு ஒன்ஸ் பண்ணி நடந்த டைம் தான் அது போடுவாங்க. பார்த்தா ஒரு சின்ன வீட்டில் டிவி இருக்கு, அங்கே எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. அங்கே வந்து லவர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க, அவ்வளோ பேர் இருக்கிறப்பவும் இந்த மாதிரி சீன்லாம் வச்சிருப்பாங்க. குடிச்சிட்டு வர்ற மாதிரி வச்சிருப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி வச்சிருப்பாங்க. எதுக்குடா இந்த மாதிரிலாம் வைக்கிறீங்க நான் விமர்சனம், அது என்னோட பார்வை.
ஆனா அன்னைக்கு வட சென்னை படத்தை பார்த்தவங்க எல்லாருமே ஆஹா சூப்பர், ராஜன் கேரக்டரை பெருசா பேசிட்டு இருந்தாங்க. நான் ராஜனோட ஒய்ஃப் கேரக்டரை பெருசா பேசினேன். நான் ராஜன் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கேரக்டர் அப்போ வந்து அங்க வந்து அந்த பொண்ணை வந்து என்னவா வந்து காட்ட அவங்க வந்து முற்படுறாங்க அப்படிங்கிறது. ஏன் வந்து அந்த மாதிரி பண்றீங்க, என்ன இதுல வந்து அமீர் வந்து படம் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அப்ப நான் விமர்சனம் பண்ணேன். ஒவ்வொருத்தவங்களோட கண்ணோட்டம் அப்படி இருக்கு. அது மாதிரி அவரோட ஒரு பார்வை வேற மாதிரி இருக்குங்கிறத அன்னைக்கு நான் வந்து விமர்சனம் எழுதினேன். ஸோ அது மாதிரி அண்ணனோட பார்வை வந்து அந்த படத்துல வேற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், அவர் சொல்லியிருப்பாரு. அண்ணன்ட்ட தான் கேட்கணும். நான் அடுத்து வேணா கேட்டு வந்து அடுத்த இன்டர்வியூல உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லிடுறேன். முக்கியமா இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. இங்க என்ன பேசப்படுதுன்னா, SC ST ஃபண்டில் இருந்து கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி வேறொரு நிதிக்காக செலவுப்படுகிறது. அந்த மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கான திட்டங்கள் போய் சேரல அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இங்க டிஎம்கே கவர்மெண்ட் மேல, தாவேகா மேலே. தாவேகா ஆட்சிக்கு வந்து 4 மாசம் தாங்க, 3 மாசம் ஆகுதா? ஏப்ரல் இப்ப கொடுத்த திட்டங்கள் எல்லாம் ஜூலை ஆகஸ்ட் 4 மாசம் தான். இப்ப கொடுத்த திட்டங்கள், இப்ப போற பணம் எல்லாம் SC ST ஆணையத்திலிருந்து எடுக்கப்படுற ஃபண்டுன்றான். இல்ல, SC ST ஆணையத்துல இருந்து திருப்பி அனுப்பப்பட்ட ஃபண்டெல்லாம் இருக்கு. அதை பத்தியும் கொஞ்சம் பேசுவோமே. திருப்பி அனுப்பிட்டாங்கல்ல, அதையும் பேசலாம். இதையாவது மத்த இதுக்கு தமிழ்நாட்டுல உள்ளவங்களுக்கு பயன்படுத்துறாங்க, அது நீங்க தான் சொல்றீங்க பயன்படுத்துறாங்கிறத அப்ராச்மெண்டா தான் சொல்றாங்களே தவிர இன்னும் அதிகாரப்பூர்வமா கிட்டத்தட்ட 1000 கோடி அதுல இருந்து எடுத்திருக்காங்க திட்டங்களுக்கு. சரி, ஓகே, பரவாயில்ல. அதை வந்து அடுத்த பயன்பாட்டுக்காக பயன்படுத்துறாங்கன்னு தான் சொல்றீங்க, அதை கூட ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். ஆனா பயன்படுத்தா திருப்பி அனுப்புனதெல்லாம் என்ன மாதிரி வன்மத்துல வரும், அதையும் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும். கண்டிப்பா. முக்கியமா கடந்த காலத்துல அம்பேத்கர் பெயர்ல உயர்கல்வி திட்டம் தலித் மாணவர்களுக்காக இருந்தது. அயல்நாட்டுக்கு போய் படிக்கிற கிட்டத்தட்ட பல கோடியை இன்னைக்கு முடக்கி வச்சிருக்காங்க. அங்க போய் படிக்கிற மாணவர்களுக்கு இன்னும் அந்த போய் பணம். ஆமா, அதை வன்னியரசன் பேசியிருக்காரு இந்த கூட்டத்தொடர்ல, பேசினாரு. அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாரு. அண்ணன் தானே அதை வன்னியரசன் பேசினாரு. இந்த மாதிரி அம்பேத்கர் உயர்கல்வி திட்டத்துல வந்து இது மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதை மாணவர்களுக்கு இன்னும் போய் பணம் போய் சேரல, அந்த மாணவர்கள் ரொம்ப அது கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே அதுக்கான இது பண்ணுவாங்க. ஏன்னா அண்ணன் தான் அதை பேசினாரு, அதை பண்ணலான்னு தீர்மானமும் எழுதிட்டாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. இல்ல, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அரசியல்ல. கடந்த காலகட்டத்துல தாவேகா இணைந்ததெல்லாம் தலித் இளைஞர்கள் தான், அதுவும் குறிப்பா சிறுத்தைகள் இருந்து வெளியேறிய தொண்டர்கள் தான் அங்க தாவேகாவில் போய் இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டது. அது வாஸ்தவம், உண்மையும் கூட. நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து கேள்வி முடிச்சிடறேன். இன்று தமிழக வெற்றி கழகம் ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தது, குறிப்பாக விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்தது தலித்தின மக்களால் தான் வெற்றி பெற்றார். அதை ஒத்துப்பீங்களா? இல்ல, நான் என்ன கேட்குறேன், தலித்தின மக்களால் தான் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத ஓகே தான், எடுத்துக்கலாம். சரி, முழுக்க தலித் மக்கள் மட்டுமே தான் ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத வந்து உங்களோட பார்வையா இருக்கு. சரி, ஓகே, அப்படி நம்ம எடுத்துக்கலாம். டிஎம்கே கூட்டணியில இருக்க தனி தொகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்த ஜெயிச்சு வந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் யாரோட ஓட்டு போச்சு? தலித் ஓட்டு போலையா? போயிருக்கலாமா? அது எப்படி சொல்றீங்க? தலித் ஓட்டு இல்லாம வெறும் பிசி ஓட்டு மட்டும் வாங்கி அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்களா? அந்த ஓட்டெல்லாம் எந்த கணக்கு? அவங்களே எதன் அடிப்படையில் தாவேகா பக்கம் போயிருக்கு? நான் என்ன கேக்குறேன், ஏற்கனவே அண்ணன் மட்டும் தான் தனியா இருக்காரு, அண்ணன் கூட 20 பேர் இருக்காங்க. அண்ணன் கூட 20 பேர் தான் இருக்காங்க. அண்ணே ஒத்துக்குங்கண்ணே, இந்த பக்கம் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொன்னாரு. அது சொன்னதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டாரு. அதை விடுங்க, போனதையே பேசாதீங்க. கரண்ட் நடக்கிறது அதை பேசுங்க. போனதை பேசணும் அப்படின்னா, நாங்கெல்லாம் டிஎம்கேவை எடுத்தோம்னா, போன கவர்மெண்ட் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் எடுத்தோம்னா இங்க நாரி போயிடும், தமிழ்நாடே நாரி போயிடும். அதனால விஷயத்துக்கு வர, இப்ப நடக்கிற கரண்ட் பிரச்சனையை பேசுங்க. போனதையே பேசி ஒன்றும் பண்ண வேணாம். என்னன்னா, எனக்கு ஒரு இந்த கேள்வி இருக்கு இல்லையா, ஆதவர்ஜுனா மேலேயுமே எனக்கு வந்து அது இந்த விமர்சனம் இருக்கு. நான் வெளிப்படையா தான் சொல்றேன், யாரா இருந்தா என்ன, இந்த தலித் இளைஞர்கள் தான் வந்து தாவேக்காவுக்கு போனாங்க அப்படின்னா, இதை எதை கட்டமைக்க பாக்குறாங்க? தலித் இளைஞர்கள் வந்து சினிமா மோகத்துல இருக்காங்கன்ற கட்டமைக்க பாக்குறாங்களா? ஏன் மற்ற இளைஞர்களுக்கு எல்லாம் விஜய்னா பிடிக்காதா?
மற்ற இளைஞர்கள்லாம் உள்ள போனவங்களாம் தலித் இளைஞர்கள் தான் உள்ள போயிருக்காங்க அப்படின்னா மற்ற இளைஞர்கள் யாரும் போலையா? அவங்களுக்குலாம் விஜயை பிடிக்காதா? அவங்களாம் விஜய் படத்தை பார்க்கலையா? யாருமே விஜய் ரசிகர் நற்பணி மன்றம் வைக்கலையா? விஜய் மக்கள் இயக்கத்துல சேரலையா? இல்ல இது ஏன் அந்த மாதிரி தலித்து எல்லாருமே பாருங்களேன், எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தலித் பசங்க இல்ல தலித் மக்கள் இவங்க பக்கமே எல்லாரோட கேமராவை திரும்புறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணு சொல்லவா? இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? எங்க பார்த்தாலும் இன்னைக்கு வந்து நாங்க தலித் எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணு, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2, சட்டம் முக்கியமா ஒரு வீட்லயும் தவறாம ஒரு வீட்டுக்கு ஒரு லாயர் இருக்காங்க. அது எப்படி வேணா இருக்கலாம். எங்க அப்பா லாயரா இருக்கலாம், இல்ல நான் லாயரா இருக்கலாம், என் பிள்ளை லாயரா இருக்கலாம். ஒரு வீட்டுக்கு ஒரு லாயர் கன்ஃபார்ம் இருக்காங்க. இது ஒவ்வொரு தலித் குடும்பத்திலயும் இருக்குது. இந்த மாதிரி சட்டத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் மிக மிக முக்கியமான பாயிண்ட், விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற எல்லாருமே படிக்காத வக்கீல்களா இருக்காங்க. நாங்க சட்டம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நாங்க போய் ஸ்டேஷன்ல போயிட்டு எங்க பகுதியில பஞ்சாயத்து நடந்துச்சு, பிரச்சனை எதுனா நடக்குது அப்படின்னா இந்த சட்டத்துல வழக்கு போடுன்னு நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். அதைத்தான் மற்றவங்க என்ன விமர்சிக்கிறாங்க, கட்ட பஞ்சாயத்து. ஓகே, ஏன் எங்களை உட்கார்ந்து அதர் கம்யூனிட்டிக்காரவங்க அதர் காஸ்ட் அப்பர் காஸ்ட் அவங்க உட்கார்ந்துக்கிட்டு எங்களை நாட்டாம பண்ணி, குப்பா நான் சொல்ற மாதிரி செய்யி, இதை பேசு, ஏன்பா என்னப்பா அவன் சொன்னது கரெக்ட் தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பேசுறப்ப கூனி குறி கை கட்டி நின்றுட்டு இருந்தோம்ல ஒரு காலத்துல. எல்லாருக்கும் பஞ்சாயத்து கேட்கிறப்பெல்லாம் நாங்க இப்படி கையை கட்டி நின்னோம்ல. இன்னைக்கு நாங்க பேசிட்டு போறோம். நிமிந்துட்டோம் நாங்க. அப்புறம் நாங்க நிமிரல. ஆமாங்க, அப்புறம் இப்ப கட்ட பஞ்சாயத்து நாங்க பேசுறோம்னு சொன்னா நாங்க நிமித்துறோம்னு தான் அர்த்தம். நீங்க தானே சொல்றீங்க. சந்தோஷம் தாங்க. ஆமா, இப்ப நிமிர்ந்திருக்கா விடுதலை சிறுத்தைகள் நிமிர்ந்து நிக்குதா? நிமிர்ந்து தான் நிக்கிறோம். கட்ட பஞ்சாயத்து பேசுறோம்னு எங்களை சொன்னீங்கன்னா நாங்க நிமிர்ந்து தான் நிக்கிறோம். கட்ட பஞ்சாயத்து பேசுவோம் தான். இன்னும் நீங்க பேசுனா, அதாவது அதர் கம்யூனிட்டி உட்காந்து பேசுனா, தேவர் கம்யூனிட்டி வன்னியர் கம்யூனிட்டி உட்காந்து பேசுனா நாங்க சரிங்க ஆண்டன்னு சொல்லிட்டு வந்தா மட்டும் உங்களுக்கு அது கட்ட பஞ்சாயத்தே தெரியாது. விடுதலை சிறுத்தைக்காரன் போய் உட்காந்தா இல்ல ஒரு தலித் போய் உட்காந்து பேசினா மட்டும் அது கட்ட பஞ்சாயத்தா இருந்தா என்ன? நீங்க பண்ணையே இப்ப நாங்க பண்றோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுல என்ன இருக்கு? நீங்க கேட்ட முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, எப்ப பாரு தலித் தான்றீங்க, இதோட விஜயோட வெற்றிக்கெல்லாம் தலித் தான் அப்படின்றீங்க சொன்னீங்க இல்லையா? கடந்த இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே நாங்கள் ஒரு சர்வே, ஒரு கணக்கெடுப்பு எடுத்தோம். அது ஊடகம் சரி, அரசியல் திறனாய்வாளர்களும் எடுத்த ஒரு கணக்கு என்னென்னா, சிறுபான்மையின மக்களால் தான் விஜய் அரசு இந்த வெற்றியை பிடிச்சிருக்கு. குறிப்பாக தலித்தோட ஓட்டு, முஸ்லீம்களோட ஓட்டு விஜயோட வெற்றி முழுக்க விஜயோட வெற்றிக்கு அதுதான் வித்துடுது அப்படின்ற ஒரு பார்வை தான் இங்கே பார்க்கப்பட்டது. இன்னைக்கு முழுக்க ஒரு தலித் சார்ந்த அரசியலை விஜய் முன்னெடுத்து போயிட்டு இருந்த இடம் அப்படின்னு தான் பேசப்பட்டது. இன்னைக்கு ஒரு விருது ஒன்று கொடுத்துருக்காரு. யாருக்கு கொடுத்துருக்காருன்னா, முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு தகைசால் விருது கொடுத்துருக்காங்க. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாமகவை சேர்ந்த சௌமியா அன்புமணியோட தந்தை. இதுல என்ன அரசியல் ஒளிஞ்சிட்டு இருக்கு உங்களுக்கு புரிஞ்சுதா? என்ன அரசியல் உங்களுக்கு தான் தெரியும். புதுசா அரசியலை நீங்க தான் கண்டுபிடிக்கிறீங்க. இல்ல, இது தகைசால் தமிழருங்கிற விருது அரசால தமிழக அரசால கொடுக்கப்பட்டிருக்குதா? சரி, கொடுத்தா வயசானவர் வாங்கிட்டு போறாரு. இப்ப என்ன பிரச்சனை? எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாமக கட்சி தான் பிரச்சனை. அவங்க தான் பேசுறாங்க. சௌமியா அன்புமணி ராமதாஸோட அப்பா அவர் என்ன பேசினார்ப்பா? அவர் வாங்கிட்டு போறாரு. இதுல என்ன வயசானவர் தானே, கொடுத்துட்டு போறாங்க. இன்னைக்கு இடதுசாரிகள் திமுகவுடன் கைகோர்த்து ஒரு போராட்ட களத்துல இறங்கியிருக்காங்க. தாவேகாவில் நடந்த படுகொலைகள், தலித்துக்கான படுகொலைகள், அது தனுஷா இருக்கட்டும், அமுதனா இருக்கட்டும், பல தலித்துகள் இளைஞர்கள்லாம் கொலை உண்டு மாண்டு கிடந்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் அமைதி காத்தது. இன்னைக்கு இடதுசாரிகள் கட்சி அமைதியெல்லாம் காக்கல, எல்லாருமே பேசணும். ஊடகத்துல காட்ட மாட்டாங்க. சரி, திமுகவுடன் கைகோர்த்து இடதுசாரிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இன்னைக்கு கைகோர்த்து தாவேகாவை எதிர்த்து குரல் கொடுக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. விஜய் பயந்துட்டாரோ? ஏன்னா சமீப காலமாக அமைச்சர் வன்னியரசோட பதில்களும் அப்படி போல இருக்கு. ஒருவேளை பிசிகாவும் இடதுசாரி நகர்ந்துட்ட அந்த நாள் என்ற எண்ணிக்கையை பாமகவிடம் தக்க வைக்க வன்னியர்களுக்கான அந்த ஒரு இடத்தை தாவேகா கவர்ச்சியை காட்டுதோ? இல்ல, என்னங்க உங்களோட புரியல, உங்களோட கான்செப்ட் என்னன்னு.
தலித்துகளுக்கு மட்டுமே பண்ணா இதனா தலித் ஆட்சியா? என்ன தலித் இளைஞர்கள் தான் இல்லைங்க, ஓப்பனா கேக்குறீங்க. இல்ல தாவேக்காவுல நாங்க வன்னியர்களுக்கு தாங்க ஆதரவு. எங்க கட்சி பொருளாளர் வன்னியருங்க. எங்க கட்சியோட பொருளாளர் வன்னியர். எஸ் பாலாஜி அண்ணா வன்னியர் தான். ஓகேவா? அப்ப நாங்க அப்ப வன்னியர் சமூகமே வேணாம் நாங்க சொல்ல போறோம். எங்களுக்கு எதிரா, எங்களை கொள்கைக்கு எதிரா எங்களை பேசுறவங்கள நாங்க வேணாங்கிறோம். எங்களை நாடக காதல் கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு பரப்புனவங்கள வேணாங்கிறோம். அதுக்காக அந்த ஒட்டுமொத்த சமூகத்தவே நாங்க வேணாங்கிறோம். நீங்க அந்த மாதிரி இப்ப என்னவோ எங்களுக்கு விசிகாவுக்கும் வன்னியர் சமூகத்துக்கும் ஒட்டுமொத்தமா எந்த உறவுமே இல்ல, எல்லாமே நாங்க அவங்களை எதிரியா பாக்குற மாதிரிலங்க பாக்குறீங்க. பாமக கூட்டணியில இருக்கிற கூட்டணியில நாங்க சேர மாட்டோம். பாமக கூட்டணி, பாமக வேற. நான் தான் திருப்பி சொல்றேன். அன்புமணி ராமதாஸ் அவங்க பேசுனதுக்கு அந்த கட்சி சார்ந்து எது நடந்தாலும் நாங்க இருக்க மாட்டோம். அவங்க சாதியவாதம். நாங்க ஏன் பாமக கூட மட்டும் கிடையாது, பாஜக கூட தான் இல்லைன்னு. சாதியவாதம், மதவாதம். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். சாதியவாதம், மதவாதம், இனவாதம், பாசிசம் பேசுற எந்த கட்சி கூடயும் நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம். இதுதான் எங்களோட கான்செப்ட். நீங்க இங்க இவங்க இந்த மாதிரி இந்த பாசிஸ்டுகள் உள்ள வரப்ப நாங்க வெளில போயிடுவோம். அது யாரா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருக்கட்டும், பிஎம்கேவா இருக்கட்டும், என்டிகேவா இருக்கட்டும், யார் வேணா உள்ள வரட்டும். பாசிஸ்டுகள் வரக்கூடாது. இதுதான் எங்களோட பார்வை. பாசிஸ்டுகளை எங்களுக்கு பிடிக்காது. இதுதான் வன்னியர் ஓட்டுகளை சிதம்பரத்துல எங்க தலைவர் எம்பி வன்னியர் ஓட்டு வாங்காம ஜெயிச்சிருக்காரு. காட்டமன்னார் கோயில எங்க எம்எல்ஏ வன்னியர் ஓட்டு வாங்காம ஜெயிச்சிருக்காங்க. அப்துல் ரஹ்மான் பன்ரூட்டில நின்னாரு. வன்னியர்கள் வேல்முருகன் ஜெயிச்ச தொகுதி அது. அப்துல் ரஹ்மான் தொடர்ந்து ஓட்டு வாங்கியிருக்காரு. வன்னியர் ஓட்டு விழுகாம வெறும் முஸ்லீம் ஓட்டு, தலித் ஓட்டு மட்டுமா விழுந்திருக்குது. அவங்க எங்களை ஏத்துக்கிற ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. அவங்கள்ட்ட திட்டமிட்டு அவங்களோட எல்லா சமூகம் தான், எல்லா சமூகமும் ஏத்துக்கிறாங்க. எல்லா சமூகமும் ஏத்துக்கிறாங்க. இன்னும் எந்த சமூகம் எங்க கட்சியில இல்லைன்னு சொல்லுங்க. வரும் 17 விடுதலை சிறுத்தைகள் நடத்தும் தமிழ் தேசிய மாநாடு. ஆமா, தலித்துகளை தவிர மற்ற சாதியினர் அங்க பங்கேற்பாங்களா? எல்லாருமே பங்கேற்பாங்க. எல்லா சாதியும் வரும் கண்டிப்பா. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நிச்சயமா பங்கேற்பாங்க. வேணா நீங்க வேணா ஒரு கேமரா மேல ஒரு மைக் எடுத்து வந்துருங்க, மாநாடு திடலுக்கு வந்துருங்க, பேட்டி எடுங்க. உங்களை அதை எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேருக்கு நீங்க எடுங்க. எவ்வளவு பேர் நீங்களா கால்குலேஷன் பண்ணிக்கங்க. கண்டிப்பா எல்லா கம்யூனிட்டியும் வருவாங்க. போட்டி போடுறாங்க. இன்னைக்கு எங்க கட்சியில பொறுப்பு வாங்க, எங்களுக்கு பொறுப்பு கிடைக்க மாட்டுது. இன்னைக்கு மாற்று சமூகத்தினருக்கு அவ்வளவு பேருக்கும் தலைவர் பொறுப்பு போட்டு வச்சிருக்காரு. என் கூட இங்க ஒரு அக்கா வந்திருக்காங்க, அவங்களும் மாற்று சமூகம் தான். அதிகார பகிர்தலுக்கு சண்டை நடக்குது விடுதலை சிறுத்தைகளுக்கு. ஒரு தொல் திருமணத்தை தாண்டி யார் இங்க 2ஆம் கட்ட தலைவர்? அதுக்கான போட்டி விடுதலை சிறுத்தைகள் பலமா ஒண்ணும் இல்லையே. அது வன்னியரசாக இருக்கட்டும், அப்படிலாம் இல்லையே. சிந்தனை செல்வன் ஆகட்டும், அண்ணன் ரவிக்குமார், அப்படியெல்லாம் கிடையாது. 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருன்னு தலைவர் கை காட்டுவார். தலைவர் கை காட்டுறவங்கள நாங்க தலைவரா ஏத்துக்குவோம். இங்க யாரும் அப்படி போட்டியெல்லாம் போடல. அப்படி ஒரு சம்பவம்லாம் இங்க நடக்கவே கிடையாது. சும்மா கட்டுக்கதை கட்டி விட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி.